உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். சனி பகவான் இந்த ஜூலை 13ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் 28ஆம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார். இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சனி பயிற்சியை பொறுத்தவரையிலே நண்பர்களே, சனி பகவானுடைய வக்ரம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அட் ப்ரெசன்ட் சனி பகவான் எங்கே இருக்கார்? அட் ப்ரெசன்ட் இப்போ மீனத்தில் இருக்கார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். வக்கரம்னா என்ன? ரிவர்ஸில் செயல்படுகிறார். தன்னுடைய நிலையிலிருந்து மாறி செயல்படுகிறார். இந்த நிலையிலிருந்து மாறி செயல்படும் பொழுது என்ன ஆகும்னா, நல்லது பண்ணுறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல ஸ்தானங்களில் இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்கும். யாருக்கெல்லாம் கெட்ட ஸ்தானங்கள் இருந்தாரோ அதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வகையிலே மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரம் என்ன பலன்களை தரப்போகிறது? இந்த சனி வக்கரத்தினால் என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும்? மிதுன ராசிக்காரர்களுக்கு 8-9 கூடையவர் வக்கரம் பெற்று 10ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். 8-9 கூடையவர் வக்கரம் பெற்று 10ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடம் என்பது அரசியல், மக்கள் சந்திப்பு, பெரும்புகழ், இதெல்லாம் 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்திலே சனி பகவான் வரும்பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்றால், பெருமைக்குன்னே நிறைய செலவாகும். அதாவது தர்ம, காம, மோட்ச என்று 4 விதமான செலவுகள் உண்டு. தர்ம, கர்ம, காம, மோட்ச. தர்ம என்றால் தர்மத்திற்காக செய்யும் செலவுகள். கர்ம என்றால் நீங்கள் ஒரு பந்தத்தில் கனெக்ட் ஆகிருக்கீங்க, அதுக்காக பண்ணக்கூடிய செலவுகள். காம என்றால் புகழ் காமம், பொருள் காமம் போன்றவைகளுக்காக செய்யக்கூடிய செலவுகள். இதுதான் உங்களுக்கு நடக்கும். 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரமாகும் பொழுது பெருமைக்காக செலவு செய்யும் செலவுகள். அண்ணே உங்கள் ஃபோட்டோ போட்டு பேனர் அடிச்சிட்டாங்க, கண்டிப்பாக மொய் வச்சே ஆகணும், இல்லைனா மரியாதையே இல்லை, அந்த மாதிரியான தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்குவாங்க. இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் தான் எல்லாத்துக்குமே காரணம். இதேனும் ஒரு தர்ம சங்கடம். 10 கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது என்ன மக்கள் சந்திப்பினால் யாரோ ஒருத்தட்ட ஏதோ ஒரு கமிட்மெண்ட் பண்ணிடுறீங்க, நீங்கள் மட்டும் நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு சிறப்பாக பண்ணிடுறேன், நல்லா பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சிறப்பாக பண்ணால் உங்கள்கிட்ட காசு இருக்காது, எக்குத்தப்பாக மாட்டிப்பீங்க. அதுக்காக கடன் வாங்கி அதுக்கப்புறமா அவங்களுக்கு சிறப்பு செஞ்சு 10ஆம் இடத்திலே சனி பகவான் வரும்பொழுது விதவிதமான பிரச்சனைகள் எல்லாம் தருவார். 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்திலே சனி வரும்பொழுது தொழிலை டெவலப் பண்ணுறார். 8-9 கூடையவர் 10ஆம் வீட்டிலே. 8 கூடையவர் 10ஆம் வீட்டில் இருக்கும்போது அந்த 10ஆம் இடம் என்பது அழிந்து போகும். அதுதான் நியாயம். ஜோதிடம் என்பது ஒரு பெரிய சட்ட புத்தகம். அந்த சட்ட புத்தகத்தினுடைய ஒவ்வொரு சரத்துக்கும் ஒரு வேல்யூ உண்டு. 8 கூடையவன் 10ஆம் வீட்டில் இருந்தால் 10 கெடும். ஆனால் அது வக்கரம் பெறும் பொழுது அதே 8ஆம் இடம் என்ன ஆகுது? பலசாலி ஆகிவிடுகிறது. 8ஆம் இடம் என்பது பலம் பெறுகிறது. 8னா என்ன? உங்களுக்கு வறுமை, தாரித்ரியம்னு பேர். இந்த தாரித்ரியம், வறுமை எல்லாம் சரியாகி விடுகிறது. திடீர் பணவரவு ஏற்படும். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. நாங்கள் வறுமை கொடிது. அந்த வறுமையை சரி பண்ணுறதுக்கான வழி தான் இந்த 8 கூடையவன் வக்கரம் பெறுவது. 9 கூடையவனாகவும் அவன் இருந்து வக்கரம் பெறும் பொழுது அப்பா சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அவர் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகிறதுனா, அப்பாவோட ஹெல்த், அப்பாவோட உடல்நிலை போன்றவற்றில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையே இல்லாத சண்டை. சனி அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு ஜென்ம எதிரி சனி. அப்பாங்கிற ஸ்தானத்திலேயே பிரச்சனையை கொடுப்பார். ஏதாவது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கை கால் வலி போன்றவை, முக்கியமாக காலில் தான் பிரச்சனை வரும். கால் வலி, சில பேருக்கு இந்த வெரி க்ளோஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, நின்று கால் வலிக்கிறது, அந்த பிரச்சனை போன்றவைகள்லாம் ஏற்படும். இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான ஒரு பலன்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் தருகின்ற ஒரு நல்ல விஷயம். 10லே சனி வந்தது, ஆனால் அது வக்கரமாகும் பொழுது விளம்பரத்திற்கான செலவுகள் எல்லாம் அதிகமாகும். பிஸ்னஸ், வியாபாரம் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும்னு நினச்சிட்டேன் சார், மீடியாவுக்கு செலவு பண்ணேன், விளம்பரப்படுத்தினேன், பிரிண்ட் அவுட் எடுத்தேன், கட் அவுட் பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன், எல்லாம் வீணாக போயிடுச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சு, பணம்லாம் வீணாக போயிடுச்சு, இதெல்லாம் நடக்கும். காரணம் என்னவென்றால் 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம். பெரும்புகழ், அரசியல்வாதிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கமிட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணணும். அப்படி கமிட்மெண்ட் பண்ணலைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டிப்பீங்க. 10ஆம் இடம் என்பது மக்கள். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்துக்கு 8-9 கூடையவர் 10ஆம் வீட்டில் மறையும் பொழுது மிதுன ராசிக்கார பெண்கள் எல்லாம் கணவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து பிரச்சனைனா சுமங்கலி பூஜைகள் செய்து கொள்வது நல்லது. ஏன்னா 8னா மாங்கல்ய பாவம். அவர் வக்கரம் பெறும்பொழுது மாங்கல்ய பாவத்திலே பிரச்சனைகள் ஏற்பட பெரிதும் வாய்ப்பு இருக்குது. அதான் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். 8 கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது சொத்தை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணுறது, அடமானம் வைக்கிறது,
நகை அடமானம் வைக்கிறது போன்றவைகள்லாம் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நகை அடமானம் வச்சிங்கன்னா வராது இந்த பீரியடில். நவம்பர் 28 வரைக்கும் அவங்க நகையை உயிரே போனாலும் நகையை மட்டும் அடமானம் பண்ண கூடாது. நகையை அடமானம் வச்சா அது கிடைக்காது. அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரர்கள் மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார் 10 கூடிய சனி. ஆனாலுமே அவர் 8, 9 கூடியவராக இருந்து வக்கரம் பெறுவதால் எது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்ததோ அதே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். 10ங்கிறது தொழில், பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸ்க்கு நமக்குன்னே ஒருத்தர் வந்து கடையை போடுவாங்க. நம்ம ஒரு கடை இருக்குன்னா நம்ம கடைக்கு முன்னாடியே ஒருத்தர் கடை போடுவாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் ஒருத்தர் கடை போடுவாங்க. நம்ம இவனுங்களை வச்சு சம்பாதிக்கலாம்னு நினச்சா இவனுங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறானுங்க. ஏன்டா எங்கே போனாலும் நான் பொழைக்க விட மாட்டீங்களடா போன்ற மாதிரியான ஒரு பீரியட் இது. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான ஒரு பலன்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் தருகின்ற ஒரு நல்ல விஷயம் 10லே சனி வந்தது. ஆனால் அது வக்கரமாகும் பொழுது விளம்பரத்திற்கான செலவுகள் எல்லாம் அதிகமாகும். பிஸ்னஸ், வியாபாரம் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும்னு நினச்சி தான் சார் மீடியாவுக்கு செலவு பண்ணேன், விளம்பரப்படுத்தினேன், பிரிண்ட் அவுட் எடுத்தேன், கட் அவுட் பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன், எல்லாம் வீணாக போயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சு, பணம்லாம் வீணாக போயிடுச்சு. இதெல்லாம் நடக்கும். காரணம் என்னவென்றால் 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம். பெரும்புகழ் அரசியல்வாதிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கமிட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணணும். அப்படி கமிட்மெண்ட் பண்ணலைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டிப்பீங்க. இப்போ மீனராசியிலிருந்து ஜூலை 13ஆம் தேதி சனி வக்கரம் அடைந்து நவம்பர் 28ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் தான். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாதமும் சனி வக்கரம் தான். யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களை தரும் என்றால், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி, கும்பராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களாக கண்டகச்சனி, அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு, சிம்மராசிக்காரர்கள் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இவங்களுக்கெல்லாம் நல்லது. மற்றபடி பொதுவாகவே மற்ற ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரியான பலன்களை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சென்னையில் இருந்தீங்கன்னா பொழிச்சொலூர்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே எங்கன்னா குரோம்பேட் பக்கத்தில், விமான நிலையம் குரோம்பேட் பக்கத்தில் பொழிச்சொலூர், அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம். அல்லது குச்சனூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம். அல்லது திருநள்ளாறு, கும்பகோணத்துலேருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடலாம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்கள் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவென்றி சகாநரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. இதை மட்டும் நீங்கள் சொல்லி வணங்குங்க. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய மிகப்பெரிய வேள்விகள், யாகங்கள்லாம் பண்ணுறோம். இந்த உலகத்திலேயே இவ்வளோ பெரிய விஷ்ணுமாயா, 6 அடி உயர விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் இருக்கார். இதற்கான வைபவங்கள், ஹோமங்கள்லாம் இங்கே மட்டும்தான் நடக்குது. இங்கே வருபவர்கள் கை நிறைய வரங்களோடு செல்கிறார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லை, வேலை இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து நிவர்த்தி அடைகிறார்கள். ஸ்ரீமடம்னு பேர். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.